எல்லாருக்கும் வணக்கம். இனி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். எதை பற்றி பேச போகிறோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நேற்று தளபதி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அது பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதே சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. மனுஷன் அப்படியே ரொம்ப டல்லாக உடஞ்சி போயிருக்காரு. இந்த சமயத்தில் எல்லாருமே அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் தளபதி ரொம்ப உடஞ்சிருக்காரு. அவர் பேசும்போதே தெரியுது. அவர் ஏன் அன்னைக்கு அங்கே போகல, எதனால போகலன்றதும் அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா அன்னைக்கு அங்கே போயிருந்தா வேற மாதிரி இஷ்யூ ஆயிருக்கும். அது தேவையில்லாத பிரச்சனை கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால மட்டும்தான் அவர் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சு வச்சனால தான் அவர் கிளம்பியிருக்காரு. அது சில பேர் புரிஞ்சுக்கும் போகிறதில்ல. அது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ரொம்ப கஷ்டம். அவர் பேசுனது பார்த்த பிறகுதான் கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்துச்சு. ஏன்னா அவர் பார்க்காமவே இருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது, என்ன பண்றாரு, எது பண்றாருன்னு சொல்லிட்டு. பட் நேற்று அவர் பார்க்கும்போது ஒரு சைடு ஹாப்பியா இருந்தாலும் ஒரு சைடு கஷ்டமா இருக்கு. நம்ம தளபதி எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி. சரி, இதை பார்த்துட்டு நிறைய பேர் தற்கூறி உங்க தலைவன் அப்படி பண்றான், அதெல்லாம் கண்டு போறது இல்லை. பேசுறவன் பேசின்னு தான் இருப்பான். அது நம்மளுக்கு தேவையும் கிடையாது. நம்மளுக்கு ஒருத்தர் வரணும். அவர் உள்ளே முடங்கி கிடந்தா அது நம்மளுக்கும் தான், அது நம்மளும் சோர்வாகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால அவர் பார்க்கும்போது ஒரு எனர்ஜி கிடைச்சி. நிறைய வீடியோஸ் பார்த்தேன். நிறைய பேர் ஒரு எனர்ஜி பூஸ்டப்பாக இருந்தாங்க. பட் அதே தான் நானும் ரொம்ப ஹாப்பி. அவர் நிறைய விஷயம் பேசினாரு. நிறைய பேர் லேட்டாக பேசிட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. லேட்டாக என்னங்க, அவர் இடத்துல இருந்தால் தான் அது தெரியும். நம்ம நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது நம்மளுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி தான். பட் அவர் பேசுனது ஹாப்பி. அவரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஃப்ரீடமாவே இருக்கக்கூடாது. நாட் ஃப்ரீடம் ஸ்பீச் அப்படின்றது மாதிரிலாம் இப்போ நிறைய என் தளபதிக்கு மட்டும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு உண்மையும் ஒரு கருத்து ரீதியாவோ இல்லை இன்ஃபர்மேஷன் வர்றதுதான் சொல்றோம். அது கூட கருதுன்னா அது என்ன கான்செப்ட்னு தெரியல. நம்ம ஒண்ணு பொய் சொல்ல போறது இல்லை. அவங்க சொல்றதோ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். அதுல ஒன்றும் தப்பா தெரியல எனக்கு. நிறைய பேர் அரெஸ்ட் பண்றது, எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. நம்ம ஒண்ணு பொய் சொல்ல இல்லையா, யாருமே பொய் சொல்ல போறது இருக்கிறது என்ன ஃபேக்டோ அதே தானே சொல்றோம். அதுவும் அவர் பேசியிருந்தாரு. என்ன வேணா பண்ணுங்க, அவங்கள விட்டுருங்க, அவங்கள தொடாதீங்க. கரெக்டா? ஸோ ஒரு தலைவன் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணம். ஸோ அவரை முன்னே எடுத்து நிக்க வைக்கிறாரு. என்ன வேணா பண்ணுங்க, அவங்க மேல கை வைக்காதீங்க. இதே அந்த இடத்துல வேற யாராச்சு ஒரு தலைவரோ யாராவது இருந்தா அவங்க பண்ற விதமே வேறமா இருக்கும். சும்மா இதுதான் ஒரு சாக்குன்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனலாவோ ஒரு அழுகுற மாதிரியோ எதனா ஒன்று சிம்டம்ஸ் பண்ணி அதுல ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இவரு நேச்சுரல் மனசுன்னா தோன்ற அவ்வளவுதான். இந்த மேக்கப் போட்டு நடிக்கிறது, இந்த அப்படியே ஸ்டிக்டா ரெடி ஆகிட்டு ஃபிட்னஸா உட்காந்து மேக்கப், அதெல்லாம் எதுவுமே நார்மலா பேசுறோம், அவ்வளவுதான். மனசுல என்ன இருக்குதோ ஓப்பனா சொல்றோம். தலைவனுக்கு அதுதான் அழகு. அதுக்காக மட்டும்தான் மக்கள் விஜய் பக்கத்துல நிக்கிறாங்க, விஜயண்ண பக்கத்துல நிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பிடிக்கும். நிறைய வீடியோஸ்ல குழந்தைங்களா அவர் வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீலாகவும் இருந்துச்சு, ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஒரு தளபதிக்கு இவ்வளோ எஃபெக்டா அப்படின்னு. சினிமாத்துக்குள்ள சில பேர் அது அப்படிதான், அது எதுவும் பண்ண முடியாது. அவர் தளபதி சொல்ற மாதிரிதான் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. அது இயற்கை தானே. அவங்களுக்கு என்ன போய் நம்ம என்ன சொல்ல முடியும். அவங்க பேசுறது பேசிதான் இருக்கும். நிறைய கட்சி தலைவர்கள்லாம் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நன்றி சொல்லியிருந்தாரு. பெரிய விஷயம். யாரும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஓகே, நம்மளுக்கு எல்லாருக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சு சோசியல் மீடியாவில் பேசுறவங்களுக்கும் எதுவுமே நடக்கக்கூடாது. எது வந்தாலும் நான் வீட்டில் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணா பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. எந்த ஒரு தலைவரும் அந்த மாதிரி சொன்னதும் கிடையாது. சில பேர் ஏன் அந்த டாபிக் எடுத்துன்னு வர்றாரு, திருப்பி வேணா இவ்வளோ பேச பண்றான். ஒருத்தர் மக்களை சார்ந்தவங்களை தொடரும் போது ஒரு தலைவன் கேட்கதான் செய்வாங்க. அது விஜய் என்ன கேட்கிறாரு, அவ்வளவுதான். எதுவுமே ஒரு தப்பு எதுவுமே சொல்லி அவங்க மேல கை வைக்காதீங்க. எது வந்தாலும் என்ன வேணா பண்ணுங்க. அவதான் சொல்றேன், வீட்டுல இருப்பேன், ஆபீஸ்ல இருப்பாங்க, அவ்வளவுதான்.
பட் அவரெல்லாம் தொடணும்னு நினைச்சா வேற மாதிரி சம்பவம் ஆயிடும், எல்லாமே மாறிடும். ஸோ அதனால இது வரப்போற காலங்கள்ல இதை விட பயங்கரமா நல்லா ஸ்ட்ராங்கா இந்த வெற்றி கழகம் இருக்கும்னு நான் நம்புறேன், மக்களும் நம்புறாங்க. அந்த ஒரு பாட்டி பார்த்தேன், அப்படி எழுதாங்க, நீ ஒன்றாவது கண்ணு, நீ நல்லா இருப்ப, நீ தப்பிக்கல. இதெல்லாம் நேச்சுரலா வர்றதுதான். ஒரு தலைவி மேல அன்பு இருந்தா தானா வரும். விஜயா கண்ணாக்கு நாங்க இருக்கோம், அவ்வளவுதான். அவர் பேசுனால மட்டும்தான் அந்த ஹோப் கிடைச்சது, ஒரு ஸ்ட்ராங் இருக்கு, ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. அவர் கூட நாங்க இருப்போம், மக்கள் இருக்காங்க. இந்த கரூர் இஷ்யூவை கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல பதில், நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறோம். எல்லாருமே அதை தான் கேட்குறோம். இது எப்படி நடந்துச்சுன்றது ஒன்றுனா வெளியே வரும். இது சிபிஐக்கு முக்கியமாக மாற்றணும். நிறைய பேர் விஜயனாக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, சில பேர் நெகட்டிவாகவும் பண்ணுறீங்க. அது பண்ணுறவங்க 1000 பண்ணட்டும், நல்லது நினச்சா நல்லதே தான் நடக்கும். நம்ம தளபதி கூட நின்று அவர் 26 அந்த சேர்ல உட்கார வைக்கிறது மட்டும்தான் நம்மளோட குறிக்கோளாக இருக்க போகுது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. கூடி சீக்கிரம் வெளியே வரணும், எப்பவும் போல பிரச்சாரம் பண்ணணும். அது கூடி சீக்கிரம் நடக்கும்னு நானும் நம்புறேன். உங்களுக்கு நானும் வெயிட் பண்றேன். எல்லாருக்கும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஹாப்பியா வச்சுங்க. ஓகேங்களா? நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.